அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு என்ற ஊரில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் தனிச்சிறப்புகள் ஏராளம். அவற்றுள் முக்கியமான ஒன்று ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். பொதுவாக விஷ்ணு ஆலயங்களில் பைரவருக்கு சிற்பங்கள் வைக்கப்படுவதில்லை. சிவாலயங்களில் மட்டுமே பைரவர் காணப்படுவார். ஆனால் விஷ்ணு ஆலயமான இங்கு பைரவர் அருள்பாலிக்கிறார். அதுவும் தனி சந்நிதியில் வீற்றிருக்கிறார். திருக்கோயில் கொடிமரத்திற்கு எதிரே பைரவர் சன்னதி அமைந்திருக்கிறது. இங்கு ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவரை கஷேத்திர பாலகர் என்றும் அழைக்கிறார்கள். கஷேத்திரம் என்பது ஆலயத்தை குறிக்கும். பாலகர் என்றால் காவலன் என்ற பொருள். இவர் இந்த ஆலயத்தை மட்டுமல்ல, இங்கு வரும் பக்தர்களையும் காத்து அருள்பவர் என்பதுதான் இதன் அர்த்தம். இந்த பைரவர் 3 கண்களையும் 4 கரங்களையும் உடையவர். நாய் வாகனத்துடன் காட்சி தருபவர். சாந்தமான தோற்றம் கொண்டவர். இவர் பெயரிலேயே ஒரு வசீகரம் இருக்கிறது. அந்த பெயரிலுள்ள முதல் வார்த்தையான ஸ்வர்ணன் என்பது பொன், பொருள், மண் போன்ற சொத்துக்களை குறிக்கிறது. அடுத்த வார்த்தையான ஆகர்ஷணம் என்பது ஈர்த்து தருதல் என்று அர்த்தம். இழந்த சொத்துக்களை திரும்ப பெறவும், பொருளாதார சிக்கல்களால் ஏற்படும் தடைகளை நீக்கவும், வழக்குகளில் வெற்றி பெறவும், சனீஸ்வரனால் ஏற்படும் கஷ்டங்களில் இருந்து விடுபடவும் இந்த பைரவர் அருள் புரிகிறார். அதனால்தான் இவருக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் என்ற பெயர் வந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலங்களில் இவருக்கு விசேஷ பூஜை நடத்தப்படுகிறது. அதேபோல் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமியில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பாலாபிஷேகம் செய்து செவ்வரளி மற்றும் செந்தாமரையால் அர்ச்சனை செய்வது இந்த பைரவருக்கு உகந்ததாகும். அந்நாட்களில் உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் வெளியூர்களில் இருந்து பக்தர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள். பைரவரின் பேரவர்களை பெற்று பொருளாதார சிக்கல்களில் இருந்து மீள்கிறார்கள்.